அதன் விளக்கமும் விருந்து மருந்தும் 3 நாளைக்கு. இதோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, புதன்கிழமை போன்ற 3 நாட்களில் மட்டும்தான் நல்ல உணவு உட்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை ஆகிய 3 நாட்களில் உணவை கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் உணவும் மருந்தும் 3 நாளைக்கு. அதோட விளக்கம்தான் இது. களவும் கற்றுமர. இதுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னா, களவும் கத்தும் மர என்பதே உண்மை. களவுனா திருட்டு, கத்துனா பொய் சொல்லுதல். இது போன்ற திருட்டு, பொய் சொல்கிறது போன்ற தீய பழக்கங்களில் இல்லாமல் அதை மறந்து ஒருத்தன் தன் வாழ்நாளில் ஒழுக்கமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம். இதோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகளும் சேர்ந்து உழைத்தால் பொண்ணுக்கு உரம் என்பதே இதன் உண்மையான பழமொழியாகும். விவசாயி வீட்டில் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து நிலத்தில் உழைச்சாங்கன்னா பொண்ணும் பொருளும் சேரும் என்பதே இதோட அர்த்தம். எள்ளும் தான் என்னைக்கு அழுவுது, எலிப்புழுக்க ஏன் அழுவுது. இதோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எள் செக்கில் மசியப்படும் போது தன்னிடம் உள்ள எண்ணெய் தன்னை விட்டு செல்கிறது என்று அழுவது நியாயம். ஆனால் எலியின் கழிவான ஒன்றிற்கு உபயோகமில்லாத புழுக்கை அழுவதில் ஒரு அர்த்தமும் இல்லை. அதுபோல் ஒரு விஷயத்தில் மற்றவர் சம்பந்தமில்லாமல் தலையிடும் போது இந்த பழமொழியை சொல்லுவாங்க. அவ்வளோதான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. கல்லுனா கல்வி. கல்வி அறிவு தோன்றாத மன்னராட்சி ஏற்படுவதற்கு முன்பாகவே வீரத்தோடு தோன்றிய முதல் இனம் தமிழினம். கல்லும் மண்ணும் தோன்றாத காலத்திலே பூமி உருவாகிறதுக்கு முன்னாடியே தமிழினம் உருவாகிவிட்டது என்பது இதோட அர்த்தம். ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவனின் மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது என்னத்தான் அவள் மனைவியாக இருந்தாலும் அவன் இன்னொருத்தவனுடைய மகள், அதாவது ஊரனுடைய பிள்ளை. அவளை நன்றாக கவனித்து கொண்டால் அவளின் வயிற்றில் வளரும் தன் பிள்ளை நன்றாக வளரும் என்பது தான் இதோட முழுமையான விளக்கம். வர வர மாமியா கழுத போல ஆனாலாம். இதோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வர வர மாமியா கைத்தை போல ஆனாலாம் என்பதே இதோட உண்மையான வாக்கியம். கைத்தை என்பது ஊமத்தங்காயை குறிக்கும். ஆரம்பத்தில் ஊமத்தம் பூவாக இருக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும். பின்னர் நாளாக அது காயாக மாறி சூட்டிலும் முள் போல இருக்கும், கொடிய விஷம் கொண்டதாக மாறிவிடும். அதுபோல் மாமியார் பேசுவதும் நடப்பதும் நாளாக கைத்தை, அதாவது ஊமத்தங்காயை போல முள் கொண்டதாக மாறிடும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். சட்டியில் இருந்தால்தான் ஆப்பையில் வரும். இந்த பழமொழியை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வளரும். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சஷ்டி தீதியில் முருகனுக்கு விரதம் இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. இந்த 16 பெற்றுனா 16 குழந்தைகளை பெற்றுக்கிட்டு பெருவாழ்வு வாழ்வதில்லை. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 16 வகையான செல்வங்களையும் உடல் நோயின்மை, கல்வி, தீதற்ற செல்வம், நிறைந்த தானியம், ஒப்பற்ற அழகு, அழியா புகழ், சிறந்த பெருமை, சீரான இளமை, நுண்ணிய அறிவு, குழந்தை செல்வம், நல்ல வலிமை, மனதில் துணிவு, நீண்ட வாழ்நாள், எடுத்த காரியத்தில் வெற்றி, நல்ல ஊழ்வினை அதாவது நல்ல விதி மற்றும் இன்ப நுகர்ச்சி போன்ற 16 வளங்களை பெற்று வாழ்வில் சிறப்பாக வாழணும். அதை தான் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது என்பது அரசினை என்பது அரச மரத்தை குறிக்கும். திருமணமான பெண்கள் பிள்ளை பேறு பெற அரச மரத்தை மட்டும்தான் சுற்றி வருவாங்க. கட்டிய கணவனை கவனிக்காமல், அவங்கள பணிவிட பண்ணாமல், அவங்கள உபசரிக்காமல், அவங்கள வெறுத்துக்கிட்டு
வெறும் ஆசிரமத்தை மட்டும் சுற்றி வந்தால் அவங்களுக்கு வந்து எந்த பயனும் தராது. இதை குறிக்கிறதுக்காக தான் வந்து அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல அப்படின்ற பழமொழி வந்து நம்ம உலகத்தில் இருக்குது. 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். 5 அப்படின்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஆடம்பரமான வாழ்வுள்ள தாய், பொறுப்பில்லாத தந்தை, ஒழுக்கம் தவறும் மனைவி, துரோகம் செய்யும் உடன்பிறப்புக்கள், பிடிவாதம் பிடிக்கும் பிள்ளைகள். இந்த 5 குணமானவர்கள் வந்து நம்ம கூட இருக்கும்போது நம்மளுடைய குடும்பம் வந்து என்றைக்குமே வந்து முன்னுக்கு வராது. அப்படின்றது தான் வந்து 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். இந்த 5 குணமுள்ளவர்கள் வந்து தன்னை சுற்றி இருக்கும்போது அவன் எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் சரி, அவன் ஆண்டியாக தான் ஆவான். வெந்து கெட்டது முருங்கை, வேகாத கெட்டது அகத்தி. இதோட விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரையை வந்து அதிகமாக வேக வச்சா அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்காத போயிடும். அகத்திக்கீரையை வந்து அதிகம் வேகாமல் பயன்படுத்தினால் முழுமையாக அதன் சத்து வந்து கிடைக்காது. முருங்கைக்கீரை வந்து வெந்துருச்சுன்னா அதோட சத்து போயிடும். அகத்திக்கீரை வந்து வேகலைன்னா அதோட சத்து போயிடும். அதுதான் சொல்ல வராங்க. மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்காதே. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே என்பது அதோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுப்படுகையில் வந்து மண் குதிரைகள் வந்து இருக்கும். அதில் வந்து கால் வைத்தா கால்கள் வந்து உள்ளே பதியும். அந்த மண் குதிரை அப்படின்னா குதிர், அதை வந்து நம்பி வந்து காலா வைக்காத அப்படின்றது தான் வந்து சொல்ல வராங்க. 6லும் சாவு 100லும் சாவு. இதோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் வந்து கர்ணனின் தாய் குந்தவி தேவி வந்து பாண்டவர்களுடன் கர்ணனை சேர்த்து கொள்ளுமாறு கேட்குறா. அப்போது வந்து பாண்டவர்கள் வந்து கர்ணனை சேர்த்தா 6வது ஆயிடுவான். அதை தான் சொல்கிறான். அதில் வந்து கர்ணன் சொல்கிறான், பாண்டவர்களோட நான் வந்து சேர்ந்தால் வந்து 6 ஆயிடுவேன். கெவுருவர்களோட நான் சேர்ந்தால் 100 பேருடன் சேர்ந்தாலும் சாவு எனக்கு வந்து உண்டு. அதான் 6 பேர் கூட சேர்ந்தாலும் எனக்கு சாவு உண்டு, 100 பேர் கூட சேர்ந்தாலும் சாவு உண்டு. அதுதான் வந்து இதில் இப்படி சொல்கிறாங்க. சேலை கட்டிய மாதரை நம்பாதே. சேல் அகட்டிய மாதரை நம்பாதே. அதுதான் வந்து இதோட உண்மையான வாக்கியம். சேல் என்றால் கண். தன் கணவனுடன் இருக்கும்போது கண்ணை அகட்டி வேறு ஆடவனை பார்க்கும் பெண்களை நம்பக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடைபிடிப்பான். அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பான். அதை தான் வந்து மருவி அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. வள்ளலானவன் வந்து எந்த நேரத்தில் போய் கேட்டாலும் அவன் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற குணமுறையவனாக இருப்பான். அதுதான் வந்து சொல்ல வராங்க. உண்டி சுருங்குதல் பெண்டிருக்கு அழகு. உண்டி என்பது சாப்பாடு. அதை செய்வதற்கான நேரம் அதிகமாகும் போது பெண்கள் சமையலறையிலேயே வந்து முடங்கிடுறாங்க. இதனால் இவர்கள் மற்ற விஷயங்களில் பின்னுக்கு போய்விடுவதாக சொல்கிறாங்க. இந்த நிலை மாறுவதற்கு அவர்கள் சுவையான சமையலை குறுகிய நேரத்திற்குள் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே பெண்களுக்கு அழகு என்று சொல்கிறாங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய வீடியோ நிறைவு பெறுகிறது.